இருக்கிறார்கள், கலையகத்தில் இணைந்திருக்கிறார்கள். அவரிடம் ஒப்படைப்போம். பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனையோடு லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவரை வரவேற்போம், அவருடைய கருத்தில் ஒப்புவிப்போம். பேசலோட்டமா ஆமீன். இணைந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்களம்மா. God bless you. ஆமேன். ஆமென் ஆமென். சங்கமம் என்ற இந்த வானொலி ஸ்தாபனத்தின் மூலம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஜீவனுள்ள வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் தருகின்ற தருணங்களுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற வானொலியையும் நடத்துகிற சகோதரர் அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் கடந்த வாரத்திலே பகிர்ந்து கொண்ட அந்த செய்தி தலைப்பின் கீழே கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிற பொழுது நமக்கு வருகின்ற ஆசீர்வாதங்கள் அநேகம். அவைகளை நாம் எண்ணி முடியாத ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருகிறார். கர்த்தருக்கு அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது, அதாவது கடந்த வாரத்திலே நான் பகிர்ந்து கொண்டேன், எப்படியாய் சாரிபாத் விதவை கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்தார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்ததினால் அவர்களுடைய ஆசீர்வாதம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆசீர்வாதமாய் இருந்தது. மனித மூளைக்கோ ஒரு விஞ்ஞானமோ அதை விளக்க முடியாது. ஏனென்றால் அப்பமும் அவர்களுடைய வீட்டில் இருந்த மாவும் எண்ணெயும் குறையாமல் காணப்பட்டது என்றால் அது எப்படி அதற்கு சாத்தியமே இல்லை. அது கர்த்தர் மாத்திரம்தான் அப்படிப்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய முடியும். எனவே கட்டளைகளை நாம் கை கொண்டு கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுது நாம் அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்படியாக ஒரு சில அநேக உதாரணங்கள் இருக்கிறது வேதத்திலே. நான் ஒரு சில உதாரணங்களை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அந்த உதாரணங்களை கூறி இந்த வாரத்திலும் தொடர்ச்சியாய் எப்படியாய் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படிந்து பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட நபர்களை குறித்து ஒரு பழைய ஏற்பாட்டிலே 2 நபர்களையும் புதிய 3 நபர்களையும் நான் சொல்ல விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டிலே நாம் தெரிந்த நமக்கு ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர் நடந்தார் என்று நாம் பார்க்கிறோம். எப்படியாய் நமக்கு பெரிய வேதாகமம் 66 புத்தகங்களோடு தொகுக்கப்பட்டு வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இதை வாசித்து நாம் புரிந்து நாம் நடைமுறை வாழ்க்கையிலே பயன்படுத்த தேவன் நமக்கு கிருபை செய்கிறார். ஆனால் நோவா, ஆபிரகாம் இவர்கள் வாழ்ந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை நேரடியாய் தேவ தூதர்கள் மூலம் அவர்களுக்கு வந்தது என்று பார்க்கிறோம். இப்படி வேதாகமம் தொகுக்கப்பட்டு எழுதப்பட்டு அவர்களிடத்திலே இல்லை. ஆனாலும் அவர்கள் தேவ பக்தியாய் நடந்தது மாத்திரமல்ல, அவர்கள் தேவ சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்ய தங்களை அப்படியே அர்ப்பணித்தார்கள் என்று நாம் பார்க்கக்கூடியதாய் காணப்படுகிறது. முதலாவது நோவாவை குறித்து நான் பகிர்ந்து கொண்டு பிறகு நான் ஆபிரகாமை குறித்து பார்க்கலாம் என்று நான் யோசிக்கிறேன். நோவாவை குறித்து நாம் நினைக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நோவாவை குறித்து அநேக நேரங்களிலே அவர் உதாரணமாய் எடுத்து கூறுகிறார். பாருங்கள், நோவாவினுடைய அந்த பேழையை கர்த்தரே மூடினார் என்று பார்க்கிறோம். இந்த நோவாவின் காலத்திலே காணப்பட்ட பாவங்கள் இந்த நாளிலும் பாவங்கள் பெருகி இந்த பூமியிலே காணப்படுகிறது. நோவா தேவனுடைய ஒரு சத்தத்தை கேட்ட அவருடைய சித்தத்தை அப்படியே செய்த ஒரு மனிதனாய் காணப்படுகிறார். எப்படி மோசே ஆசரிப்பு கூடாரத்தை செய்யும் பொழுது கர்த்தர் சொன்ன அந்த அளவுகளிலே மிகவும் சரியாக நுணுக்கமாக அந்த அளவுகளின்படி ஆசரிப்பு கூடாரத்தின் அனைத்து பொருள்களையும் ஆசரிப்பு கூடாரத்தையும் நிர்ணயித்து அதை வகுத்து அதை உண்டாக்கினது போல நோவாவின் பேழையை செய்வதற்கு அவர் கர்த்தருடைய அளவுகளின்படி சரியாக செய்ய அவர் அறிந்திருந்தார்.
பாருங்கள், ஒரு ஒரு கப்பல் நான் பார்த்திருக்கிறேன், யூடியூப்ல பார்த்தேன். ஒரு கப்பலை செய்து அந்த கப்பலை இறக்குகிறார்கள். ஒரு கடலுக்குள்ளாக இறக்கும் பொழுது மிகவும் அது கடினம் என்று சொல்லுகிறார்கள். அந்த கப்பலை எப்படி கடலுக்குள் இறக்குவது என்றால், அது ஒரு ஒரு பேராபத்து நிறைந்த ஒரு ஒரு ப்ரொசீஜர் என்று சொல்லுகிறார்கள். அதாவது அந்த கப்பலை செய்து முடித்து கட்டி அதை தண்ணிக்குள் இறக்கும் பொழுது அவ்வளவு கவனம், அவ்வளவு வேலைகள் பொறுப்பாக இருக்கிறது. ஆனால் அது இறக்கி சரியான முறையிலே அது இருந்தவுடன் அது எவ்வளவு கடைசியில் அது கப்பல் கட்டுமானங்கள் ஏதாவது பழுதடையும் வரை அது தண்ணீருக்குள் மிதந்து கொண்டேதானே இருக்கிறது. அப்படியாக அந்த தண்ணீருக்குள் மிதக்க வேண்டும் என்ற அந்த அளவுகளின்படி செய்ய நோவா மிகவும் ஞானம் நிறைந்தவராய் அதிசயமான காரியங்களை செய்து இந்த மனித குலத்தையும் பறவைகள் விலங்குகளையும் காத்த ஒரு மனிதனாய் காணப்படுகிறார். கர்த்தருடைய வருகை, ரகசிய வருகையிலும் நாம் சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்வோமானால் ரகசிய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். நோவாவின் காலத்திலே அவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு அவர்கள் செவிசாய்க்கவில்லை. ஆனால் நோவாவோ சரியான விதத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் பதில் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். நான் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே உள்ள ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்று அவன் இதயத்தின் நினைவுகள் பெருகினது என்றும் அவன் இதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமா இருந்தது. அப்பொழுது கர்த்தர் தாம் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தம் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது என்றார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆமேன். இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறவர்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு பாக்கியம், ஸ்லாக்கியம், கிருபை, 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 கிருபை. இந்த ஆசீர்வாதம் நான் சொன்னது போல கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுது அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏன் கிருபை கிடைத்தது என்றால், தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்ததினால் கர்த்தர் நோவாவின் குணங்களை, சுவாபங்களை, நீதியை, உத்தமத்தை அவர் பார்த்தார். பார்த்து அந்த வருகிற பொல்லாத சந்ததி பாவத்தினால் பெருகி கொண்டிருக்கிற இந்த சந்ததியிலிருந்து இந்த குடும்பத்தை வேறு பிரித்து காப்பாற்றுவதற்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பாதுகாப்பை அந்த குடும்பத்திற்கு தருவதற்காக தேவன் நோவாவை தெரிந்து கொண்டார். ஆமென். நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் இந்த ரட்சிப்பு என்ற பேழைக்குள்ளாய் நாம் நடத்த நம்மை தான் கர்த்தர் நம்பி இருக்கிறார். ஆமென். நாம் தான் நம்முடைய குடும்பத்திலே ரட்சிக்கப்படாதவர்களை எப்படி நோவா தன்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் பேழைக்குள்ளே அழைத்து அவர்களை பாதுகாப்பாய் அவர் வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படித்தான் நாமும் கூட இந்த நாட்களிலே செய்ய வேண்டும். அப்பொழுது நமக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் செய்யும் பொழுது நாம் நீதிமானாய் காணப்படுகிறோம். பாருங்கள், நோவா உடைய வாழ்க்கையை நாம் அனைவரும் அறிந்த தெரிந்த ஒரு வாழ்க்கை தான் அவருடைய வாழ்க்கை. யோசித்து பாருங்கள், இந்த ஜலப்பிராயம் பூமியின் மேல் உண்டான பொழுது நோவாவுக்கு 600 வயது. அவ்வளவு பெரிய ஒரு அந்த நாட்களிலே 969 வயது என்று மெத்துசலாவுக்கு அவர்தான் அதிகமான வயது உடையவராயிருந்தார். நோவாவுக்கு
ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே மெத்துசுலாவினுடைய நாளெல்லாம் 969 வருஷம். மனுஷன் அதிகமாய் வாழ்ந்த நாட்கள். மெத்துசுலா தான் வேதாகமத்திலே அதிகமாய் வாழ்ந்த ஒரு மனிதனாய் காணப்படுகிறார். அந்த நாட்களிலே தேவன் ஜனங்களுக்கு ஒரு அதிகமான ஆயுசு நாட்களை கொடுத்திருந்தார். ஆனால் அவருடைய மனிதனுடைய இருதயம் மிகவும் கேடு நிறைந்ததா இருந்ததினால் அவனுடைய ஆயுசு நாட்கள் 80 குறைக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்திலே கர்த்தர் நோவாவுக்கு ஒரு கிருபையை கொடுத்தது மாத்திரமல்ல, நோவாவின் குடும்பத்தையே அவர் காப்பாற்றுவதற்கு பல கட்டளைகளை கொடுத்து அவர்களை காப்பாற்றுகிறார். அப்படி காப்பாற்றுவதற்கு மழை, அந்த நாட்களிலே மழை இப்படிப்பட்ட வெள்ளத்தையே பார்த்ததில்லை ஜனங்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படி ஒரு வெள்ளம் அதற்கு முன்பதாக அந்த ஜனங்கள் பார்க்காததினால் இந்த பேழையை குறித்து அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. அவர்களால் அதை நேரடியாக பேழையை பார்த்தும் அதை உருவாக்குவதற்கு, அதை கட்டுவதற்கு அவர்கள் வேலை செய்து கொடுத்தும், ஆனால் அதற்குள் வர முடியாதபடி அவர்கள் அவிசுவாசம் உள்ளவர்களாய் மாறினார்கள் என்று பார்க்கிறோம். இந்த நாட்களிலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு அதிசயமான காரியம் கர்த்தருடைய வருகை. கர்த்தர் ரகசியமாய் அவர் வருவார், பிறகு சபை எடுத்துக்கொள்ள அவர் வருவார், பின்பு பகிரங்கமாய் அவர் வருவார் என்று வேதாகமம் சொல்லுகிறது. ஆனால் கர்த்தர் வரப்போகிறார், அவருடைய வருகைக்கான அடையாளங்கள் நடக்கிறது. அதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க, இதற்கு முன்பதாய் ஜனங்கள் பார்க்காததினால், எப்படி நோவாவின் நாட்களிலே மனிதர்கள் மனம் திரும்பாமல் இருந்தது போல கர்த்தருடைய வருகையிலும் அப்படி இருப்பார்கள் என்று நமக்கு வசனம் எடுத்து கூறுகிறது. எல்லா ஜனங்களும் இந்த நாட்களிலே, அந்த நோவா நாட்களிலே நடந்தது போலவே இருதயம் கடினப்பட்டு பாவத்தினால், நான் போன வாரம் பார்த்தேன், நைஜீரியாவிலே 2000க்கு மேலான கிறிஸ்தவர்களை கொன்று போட்டிருக்கிறார்கள் என்பதாக. மனிதனுடைய இருதயம் கடினமாக மாறி கர்த்தரை வெறுக்கிற அளவிற்கு கர்த்தருடைய காரியங்கள், பூமியிலே காரியங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. கர்த்தர் இந்த அதிகாரத்திலே நாம் பார்த்தது போல மனுஷனுடைய இருதயம், அதாவது மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டாராம். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய இருதயங்கள் மிகவும் கடினப்பட்டு அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய், அவர்களுடைய நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு, இந்த மனுஷனுடைய இருதயம் நித்தமும் பொல்லாத ஒரு இருதயமாய் இருக்கிறதை தேவன் பார்க்கிறார். நீதிமொழிகளிலே ஒரு வசனம் இருக்குது, நம்முடைய இருதயத்தை அவர் நிறுத்து பார்க்கிறார் என்று. தராசுல வச்சு காய்கறி வாங்குற போது போல கர்த்தர் நம்முடைய இருதயத்தையும் நிறுத்து, அது என்ன யோசிக்கிறது, இந்த இருதயம் உண்மையாகவே ஆவிக்குரிய வாழ்க்கையின்படி இந்த இருதயம் நடக்கிறதா என்பதையெல்லாம் அவர் நோவாவை குறித்து அவர் பார்த்தார். நம்முடைய இருதயத்தையும் அவர் பார்க்கிறார். கர்த்தருடைய கண்களுக்கு நாம் எப்பொழுதும் மறைவானவர்கள் அல்ல, அவருடைய கண்களுக்கு நேராக நாம் இருக்கிறோம். நம்மை தேவன் ரட்சித்ததே ஒரு பெரிய அதிசயம். நான் துன்பப்படும் கிறிஸ்தவர்களுக்காக நேற்றைய தினத்திலே ஜெபித்து கொண்டிருந்த பொழுது அழ வைக்கிறீங்க. தேவன் நோவாவின் காலத்திலே தேவன் எப்படியா ஜனங்களை காப்பாற்றினது போல இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை காப்பாற்றுவதற்கு ரட்சிப்பு என்ற ஒரு பேழையை அவர் வைத்திருக்கிறார் குடும்பத்திற்கு முழுவதுமாக. அடுத்ததாக
ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கலாம். ஆபிரகாமனுடைய கீழ்ப்படுதலை நாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாமனுடைய அழைப்பை குறித்து ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்படு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். தெரிந்து கொள்ளுகிறார். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று தேவன் ஆபிரகாமை நோக்கி சொல்லுகிறார். பாருங்கள், ஆபிரகாமுக்கு தெரியாது அந்த ஆபிரகாமின் சந்ததிக்குள் ஆண்டவர் பிறக்க போகிறார். இன்று நாமும் அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களினால் ஆசீர்வதிக்கப்பட போகிறோம் என்பதையெல்லாம் தேவன் முன்னறிந்தவராய் அந்த ஆபிரகாமை தெரிந்து கொள்ளுகிறார். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறார். எப்படி என்றால், காணாதவைகளை நம்புவது தான் விசுவாசம் என்று பார்க்கிறோம். அப்படியாக எந்த தேசத்துக்கு கர்த்தர் அழைக்கிறார், என்ன செய்ய போகிறார், ஒன்றுமே அறியாத இருந்தாலும் கர்த்தரை விசுவாசித்து உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் எத்தனையோ ஆண்டுகள் ஆபிரகாம் அதற்காக காத்திருந்தார். அப்பொழுதெல்லாம் என்ன எண்ணம் வந்திருக்கும்? அவிசுவாச எண்ணங்கள் வந்திருக்க கூடும். அவருடைய அந்த விசுவாச கப்பல் ஒருவேளை ஆட்டம் கண்டு இருக்கும். அதாவது எப்படியான, அதனால்தான் ஆகாரோடு கூட அவர் ஒரு தவறுகளை செய்வதற்குரிய காரியங்கள் அங்கு நடைபெறுகிறது. ஆனால் ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்ததினால் இன்று கர்த்தர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று அழைக்கும்படியாக நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்தவர் இன்று நம்மையும் ஆசீர்வதிக்க அவர் உண்மையுடையவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று போடப்பட்டிருக்கு. உனக்குள் எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம், பாக்கியம் பாருங்கள். ஒரு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதனை கொண்டு தேவன் இந்த உலகத்தையே, உலகத்தின் சந்ததிகளையே ஆசீர்வதிக்க அவருக்கு சித்தம் உண்டு. அவர் அப்படியே செய்தார் என்றும் நாம் பார்க்கிறோம். மோசேயை குறித்தும் நாம் பார்க்கலாம். மோசேயை குறித்து நான் இந்த நாளிலே நான் விளக்க விரும்பவில்லை. அடுத்ததாக சாமுவேலை குறித்து நான் பார்த்தேன். சாமுவேல் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்கிற ஒரு மகனாய் அவர் காணப்படுகிறார். சிறு வயதிலேயே தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு செவியை சாமுவேலுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம், அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார், அதற்கு அவர் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியினிடத்திலே ஓடி, இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்து கொண்டான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார் என்று பார்க்கிறோம். இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறது, கர்த்தர் தான் கூப்பிடுகிறார் என்கிற காரியத்தை கூட இன்னும் சாமுவேலுக்கு தெரியவில்லை. ஆனால் கர்த்தருடைய
கண்கள், கர்த்தருடைய நோக்கம் சாமுவேல் மீது நேரடியாய் இருந்ததை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியே சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு ஊழியத்தை செய்கிற ஒரு மனிதனாக, ஒரு உண்மையாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற மகனாக, அவர் அநேக வெளிப்பாடுகளை அறிந்தவராய் தேவன் சாமுவேலை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். எனவே கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, புதிய ஏற்பாட்டிலே 2 நபர்களை நான் எடுத்தேன். நாம் அனைவரும் அறிந்த மரியாளும் யோசேப்பும் தான். கர்த்தருடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று மரியாள் தன்னை ஒப்பு கொடுக்கிறாள். எனவே கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் செய்வதற்கு, கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க அது மிகவும் கடினம்தான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேரடியாக கேட்கும் பொழுது அதை நாம் செய்வதற்கு தயங்காதபடி செய்வோமானால் 100% கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க, அதாவது நாம் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாய் தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆமேன். 1000 தலைமுறைக்கு அவர் ஆசீர்வதிக்க உண்மையுடையவர். உனக்குள் என் சந்ததிகள் எல்லாம், பூமியில் உள்ள சந்ததிகளை எல்லாம் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆபிரகாமுக்கு சொன்ன ஆசீர்வாதங்களினால் நம்மை ஆசீர்வதிக்கிறார் கர்த்தர். இந்த நாளிலே கூட இந்த வசனங்களை தான் அவர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் அப்பா. அநேகம் 1000 பொன் வெள்ளியை பார்க்கிலும் இந்த வேதமே எங்களுக்கு நலம் என்று என் தேவன் சொல்லி கொடுத்த இந்த வசனங்களுக்காக, வேதத்துக்காக உமக்கு நன்றி. ஆனால் அந்த வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையை செம்மைப்படுத்தி சீர்படுத்தி அப்பா நாங்கள் பரிசுத்தமாய் ஜீவிக்க எங்களுக்கு உம்முடைய கிருபையை தாங்க. உம்முடைய வருகை அதி சீக்கிரம் அப்பா. அந்த ரட்சிப்பு என்ற பேழைக்குள்ளாய் நோவாவை போல எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அந்த பேழைக்குள் நாங்கள் சேர்க்க எங்களுக்கு ஸ்லாக்கியம் பாக்கியத்தை நீர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மழையை பார்க்காத மனிதர்கள் அதை விசுவாசிக்காமல் விட்டு விட்டார்கள். ஆனால் நாங்களும் ரகசிய வருகையும் உம்முடைய வருகையும் அது எப்போ நடக்கும் என்று அவிசுவாசிகளைப் போல் இருக்காதபடி நாங்கள் விழிப்புள்ளவர்களாய் விசுவாசத்தோடு உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்த அப்பா எங்கள் இருதயம் புத்தியுள்ள மனவாட்டிகளாய் காணப்பட என் தேவன் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களை நீர் உருவாக்கும், வணைந்து கொள்ளும், உமக்கேற்ற பாத்திரமாய் பயன்படுத்துங்க தகப்பனே. உடைய வார்த்தையின்படி கேட்டு உடைய சித்தம் செய்ய எங்களை எப்பொழுதும் நீர் வழி நடத்துங்க. வழி இதுவே என்று சொல்லுகிற சத்தம் எங்கள் காதுகளிலே கேட்கட்டும் அப்பா. பொறுப்பிடும், காத்துக்கொள்ளும். வானொலியை நடத்துகிற சங்கமம் வானொலியை நடத்துகிற சகோதரர் அவர்களையும் அவர்களுடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் எங்களுக்காக மரித்து உயிர்த்து சதாகாலம் ஜீவிக்கின்ற இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆமீன், ஆமீன். கர்த்தர் எங்களுடைய ரட்சிப்பை காத்து வழி நடத்தி அதே வேளையிலே மற்றவர்களையும் கர்த்தரண்டை எடுத்து வர கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே வார்த்தைகளை ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பவுமாக அடுத்த வாரத்திலே இதே நேரத்திலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம், கணவனாரையும். அதே வேளையிலே உங்களுடைய ஊழிய காரியங்கள், ஜோவலுடைய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் வேளையிலும் விடைபெறுவோம். கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும் அதே வேளையிலே மறுவரைப்பிலே கேட்க போன்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. காட் பிளஸ் யூ. ஆமென். ஆமென். நன்றி. ஆமென். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் செல்வி ராமச்சந்திரன் அவர் லண்டன் யூகேலிருந்து இணைந்து பெண்களுக்கான, வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரத்திலே அருமையான வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்தினார். கர்த்தர்தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஊழியங்களையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. கர்த்தர்தாமே அதிசயமான காரியங்களை யோவேலின் வாழ்க்கையிலும் வழிநடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வழியிலும் விடைபெறுவோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். God bless you அம்மா. ஆமென். 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 நன்றி பிரதர். ஆமென்.